Dear children, now we are going to know about the geography lesson, the universe and the solar system, page number 160. In this lesson, we are going to know about the formation of the universe. The universe, பிரபஞ்சம், பேரண்டம்னு சொல்கிறது எப்படி உருவானதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட to know about the members of the solar system, இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது கோள்கள், அதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த பலவிதமான ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் அஸ்ட்ரானமர்ஸ் அப்படின்னா வானியல் அறிஞர்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகமானது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவம் சொல்கிறாங்க, பிக் பேங் தியரி. அதாவது numerous stars and celestial bodies came into existence by a massive explosion called the Big Bang. அதாவது பெரு வெடிப்பு அப்படிங்கிற அந்த தத்துவத்தில் தான் இந்த பேரண்டமானது உருவாயிருக்கு. These celestial bodies together are called the universe. celestial bodies அப்படின்னா வான் பொருட்கள். எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா சேட்டிலைட்ஸ், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், அதெல்லாம் சேர்ந்தது. இப்போ இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதே இந்த பூமியின் இந்த வான் வெளிப்பரப்போட மிக பரந்த பரப்பு. இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, இந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாலேயே இந்த மாதிரியான ஒரு பிக் பேங் தியரி பெருவெடிப்பு நடந்து இந்த பேரண்டமானது உருவாயிருக்கு. இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பிரபஞ்சம், அதில் தான் பில்லியன்ஸ் ஆஃப் கெலாக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். These are collectively called as celestial bodies which are located far away from each other. ஒன்றுலேருந்து far away, ரொம்ப தூரத்தில் தள்ளி இருக்குது. அப்போ அந்த யூனிவர்ஸ்க்கு அடுத்தது இருக்கிறது கேலக்ஸி. A galaxy is a huge cluster of stars which are held together by gravitational force. சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, நம்ம ஏஞ்சி நடக்கிறோம், கீழே விழாமல் இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கும் ஒரு பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. இந்த ஆப்பிள், ஐசக் நியூட்டன் இதிலெல்லாம் சொல்லும்போது மேலே ஆப்பிள் பழம் ஏன் மரத்துலேருந்து கீழே விழுது, அப்போ பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அது இழுக்குது, அதை தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்லாம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இதில் ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், ஹியூஜ்னா வெரி பிக்குன்னு அர்த்தம். அதை ஒரு நட்சத்திர கூட்டங்கள் திரளாக ஒன்று சேர்ந்து இருக்கிற அந்த அமைப்புக்கு பேர் தான் கேலக்ஸி அப்படின்னு பேர், விண்மீன் திரள். இந்த பேஜ் நம்பர் 162ல் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கு, ஹியரார்கி ஆஃப் த யூனிவர்ஸ், படிநிலை எப்படி உருவானதுங்கிறத. யூனிவர்ஸ், அப்புறம் கெலாக்ஸி, சோலார் சிஸ்டம், பிளானட்ஸ், சேட்டிலைட்ஸ், ஒன்றில் இருக்கிற பிரிவுகள். இப்போ இந்த கெலாக்ஸிங்கிறத என்ன சொல்கிறோம், ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், பெரிய விண்மீன் கூட்டத்தினுடைய தொகுப்பு தான் கெலாக்ஸி. அடுத்தது இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறதுல பார்த்தா, த வேர்டு சோல் அப்படிங்கிறது ஒரு ரோமன் வேர்டாம். அப்படின்னா யாரை குறிப்பிடுதுன்னா சன் காட். த சோலார் சிஸ்டம் இஸ் பிலீவ்டு டு ஹவ் ஃபார்ம்ட் அபவுட் 4 billion years ago. The solar system is gravitationally bound system which comprises, அது எதெல்லாம் அடக்கியதுன்னா, the sun, the 8 planets, dwarf planets, satellites, comets, asteroids and meteoroids. இதில் சூரியன் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவர். அதுக்கப்புறம் 8 பிளானட்ஸ், அதை சுற்றி வரக்கூடிய 8 கோள்கள், டுவார்ஃப் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடிய குறுங்கோள்கள், அப்புறம் சேட்டிலைட்ஸுங்கிறது துணைக்கோள்கள். இப்போ நம்மளுக்கு பேர் என்ன, மூன் இஸ் த நேச்சுரல் சேட்டிலைட் ஆஃப் த எர்த். அடுத்தது காமெட்ஸ், எரிக்கற்கள், விண்கற்கள்.
அதை மாதிரி உள்ளதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சோலார் சிஸ்டம். இதில் இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற 8 பிளானட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு குறிப்பு, நிமோனிக் அப்படிங்கிறது. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். In the solar family, planets are 8. The word planet means wanderer. Wandering அப்படின்னா திரியறது, சுற்றுறதுன்னு அர்த்தம். இதுக்கு இதுங்க சூரியனை சுற்றி வர்றதுனால இதுங்களை என்ன சொல்கிறாங்க? வாண்டரர். There are 8 planets in the solar system. எதெல்லாம்? மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், Jupiter, Saturn, Uranus and Neptune. All the planets rotate anti-clockwise from west to east on their own axis except Venus and Uranus. இந்த சுற்றி வர பாதையை தான் என்ன சொல்கிறோம்னா எலிப்டிக்கல் பேத், அதான் நீள்வட்ட பாதை. இப்போ நியூஸ் தொடங்கிறதுக்கு முன்னால் அந்த பூமி சுற்றி வரா மாதிரி காமிப்பாங்க. அதுவே பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆன்டி கிளாக்வைஸ். கிளாக்வைஸுங்கும்போது எப்படி இருக்கணும்? நம்ம கோவிலெலாம் சுற்றி வர்றது மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கோள்களில் வீனஸ் யுரேனஸை தவிர்த்து இருக்கிற மீதி 6 பிளானட்ஸும் சன்னை வெஸ்ட் டு ஈஸ்டாக எலிப்டிக்கல் பேத்தில் சுற்றி வருதுங்க. இதே மாதிரி தே டு நாட் மூவ் அவுட் ஆஃப் தேயர் பேத்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த சோலார் சிஸ்டம். அது கட்டுப்பட்டு ஒழுங்காக இருக்கா மாதிரி தன்னுடைய பாதையில் கரெக்டாக சூரியனை சுற்றி வருதுங்க. இதில் இந்த 4 பிளானட்ஸ் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இது நியரர் டு த சன்னாக இருக்கிறதுனால இதுகளுக்கு பேர் இன்னர் பிளானட்ஸ். அதே மாதிரி மீதி உள்ள 4 இருக்கு இல்லையா, ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன்கிறதெல்லாம் அவுட்டர் பிளானட்ஸ். இதுகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? கேஷியஸ் ஜெயண்ட்ஸ். ஏன்னா அதை சூரியனை விட்டு தனியாக இருக்கும்போது அதில் தேவை நிறையா வாயுக்கள்லாம் இருக்கிறதுனால. இப்போ இதுலேயே தான் an asteroid belt is found between Mars and Jupiter. அதனால தான் புகை மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானிகள் நிறையா ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி செய்கிறவங்கள தான் என்ன சொல்கிறாங்க? அஸ்ட்ரானமஸ். அஸ்ட்ரானமிங்கிறது வானியல். அஸ்ட்ரானமஸ் வானியல் அறிஞர்கள். இதில் ஒவ்வொரு கோள்களை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற மெர்க்குரி தான் த நியரஸ்ட் பிளானட். மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். இப்போ ரோமன் டைட்டி, அதாவது டைட்டின்னா காடுன்னு அர்த்தம். அதில் அந்த மெர்க்குரி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவர் மெசஞ்சர், கடவுளுக்கு ஒரு தூதுவர் மாதிரி இருக்கிறவரா, அதனால் அந்த பேரை வச்சு சொல்கிறாங்க. இதுக்கு இட் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். அதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம கூட என்ன பண்ணலாம்? நம்மளுடைய நாக்கடை, அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங்கை அந்த மெர்க்குரியை கோளை கண்ணால் வெறும் கண்களால் பார்க்க முடியும். அடுத்தது 2வதாக இருக்கிறது வீனஸ். இது ஹாட்டஸ்ட் பிளானட். வீனஸ் இஸ் த செகண்ட் பிளானட். இட் இஸ் கால்டு த எர்த்ஸ் ட்வின். ஏன்னா இது எப்படின்னுக்கா பூமியை மாதிரி அதே சைஸ், சேம் சைஸ். இட் ஹாஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் 243 days among the planets in the solar system. அதை மாதிரி இதில் நம்ம இட் இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் அண்ட் த ஈவினிங் ஸ்டார், அதுவும் பார்க்க முடியும். இது பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. அடுத்தது எர்த், த லிவிங் பிளானட். மனிதன் வாழக்கூடிய இப்போ 8 பிளானட் இருந்தால் கூட அதில் எர்த்து மட்டும்தான் அந்த லிவிங் பிளானட் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் தான் நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான ஆக்சிஜன் நிரம்பி இருக்குது. இட் இஸ் கால்டு த ப்ளூ பிளானட் ஆர் வாட்டரி பிளானட். ஏன் ப்ளூவாக தெரியுது அப்படின்னா நீர் பகுதி அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க? வாட்டரி பிளானட் ஆர் ப்ளூ பிளானட். த எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் நாட் நேம்டு ஆஃப்டர் எனி க்ரீக் ஆர் ரோமன் டைட்டி. எந்த கடவுள் பேர் எதுவும்லாம் வைக்கலை. உண்மையாக இருக்கிற அதே எர்த் அப்படின்னு அதே சொல்கிறாங்க. லைஃப் இஸ் பாசிபிள் ஆன் எர்த் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப்
land, air and water. இதோட ஒன்லி நேச்சுரல் சேட்டிலைட் எதுன்னா மூன். அடுத்தது 4வது மார்ஸ், த ரெட் பிளானட். த மார்ஸ் இஸ் த 4th planet from the sun. இதில் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார், போர் புரியத்துக்கு. அதனால தான் இதனுடைய நிறமுமே எப்படி இருக்குது போல இருக்குது, ரெட் பிளானட். இட் ஹேஸ் எ தின் அட்மாஸ்பியர். இட் ஆல்சோ ஹேஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் லைக் த எர்த். இதுக்கு 2 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இருக்குது, ஃபோபாஸ் அண்ட் டெய்மாஸ். அடுத்த ஜூபிட்டர், த லார்ஜஸ்ட் பிளானட். Jupiter is the 5th planet from the sun and largest planet in the solar system. இது it is named after the king of the Roman gods. அந்த ரோமானிய கடவுளோடைய பேரில் இது அழைக்கப்படுறது. இது it is called as gas giant planet. The atmosphere is mostly made up of hydrogen and helium like the sun. It has the largest number of சேட்டிலைட்ஸ். இதுக்கு நிறைய துணைக்கோள்கள்லாம் இருக்கான். ஐயோ, யூரோப்பா, கனிமிடே அண்ட் காலிஸ்டோ, அதெல்லாம் அதனுடைய துணைக்கோள்கள். அடுத்தது சாட்டன், த ரிங்டு பிளானட். அது ஒரு வட்டம் இருக்கா மாதிரி. என்னென்னா அதில் இருக்கக்கூடிய தூசுகள்லாம், ஐஸ், ராக்ஸ், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம் சேர்ந்து அது ஒரு ரிங்கு மாதிரி தெரியுது. சாட்டன் இஸ் த 6th planet from the sun and the 2nd largest planet in the சோலார் சிஸ்டம். இது ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு உண்ட இந்த தெய்வத்தினுடைய பேரால் சொல்கிறாங்க. இதுக்கு சாட்டன் ஹேஸ் மெனி ரிங்ஸ். தீஸ் ரிங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். சாட்டன் ஹேஸ் 62 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் அரவுண்ட் இட். இதில் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டன் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் வாட்டர். அதில் என்ன சொல்கிறாங்க, இட் ஹாஸ் எ டென்ஸ் அட்மாஸ்பியர் கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் அண்டு மீத்தேன். அந்த மாதிரி நைட்ரஜன், மீத்தேன்கிற வாயுக்கள்லாம் அதிகமாக காணப்படுறதுனால இது நம்மளுக்கு கருமை நிறம் மாதிரி தெரியுது. அடுத்தது யுரேனஸ், த சோமர் சால்ட்டிங் பிளானட். சோமர் சால்ட்டுங்கிறது க்ரீன் நிறத்தை குறிக்கிறது. யுரேனஸ் இஸ் த 7th planet from the sun. It was the first discovered with a telescope. அதுதான் வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் 1781 இதை சொல்லியிருக்காரு. இட் அப்பியர்ஸ் க்ரீன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன் கேஸ். மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு வாயு, எரியறதுக்கு உதவுறது. இது இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை. இதில் யுரேனஸ் ஹேஸ் 27 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். டைட்டானியா இஸ் த லார்ஜஸ்ட். அடுத்தது நெப்டியூன், த லாஸ்ட் கோல்டஸ்ட் பிளானட். எப்படி வீனஸை ஹாட்டஸ்ட் பிளானட்னு சொல்கிறோமோ, அது கிட்டக்க சூரியன் கிட்ட இருக்கிறதுனால இது சூரியன்லேருந்து ஃபார் அவே ஃப்ரம் த சன், அதனால் இது த கோல்டஸ்ட் பிளானட். தெர் ஆர் ஸ்ட்ராங் விண்ட்ஸ் இன் திஸ் பிளானட். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் சி. அதனால் ப்ளூ கலர்லேயே தெரியுது போல இருக்குது. நெப்டியூன் ஹேஸ் 14 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், Neptune is one of the coldest planet in the solar system. இப்போ நம்ம இன்றைக்கி இதில் யூனிவர்ஸ் அது எப்படி உருவாச்சு, பிக் பேங் தியரி, அப்புறம் அடுத்தது அதில் அடுத்த பார்ட்டு கெலாக்ஸி, அதுக்கு அடுத்தது சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற மெயின் பார்ட் கதாநாயகர்கள் 8 பேர், 8 பிளானட்ஸ், அதை பற்றி பார்த்துருக்கோம். லெசனை நல்லா வாசித்து பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.